அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். டேட் பார்த்தீங்கன்னா 10/3/2024. இன்னைய ரிசல்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். மந்த்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, இந்த 2 சார்ட்லேருந்து தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். நேற்று என்ன ரிசல்ட் வந்திருந்தது, நம்ம என்ன ரிசல்ட் கொடுத்துருந்தோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டு நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே போயிடுவோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் 594080 கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 கொடுத்துருந்தோம், சி போர்டில் 0 கொடுத்துருந்தோம். ரெகுலராகவே நம்ம ஒரு நல்ல வின்னிங் நம்பர் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் இந்த நம்பர்ஸையும் உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல வின்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏபிசி நம்பருக்குள்ளே இருக்குது. தனிப்பட்ட உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடினா போதும். ஏன்னா பெரிய சார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இதிலேருந்தே நீங்கள் ஒரு நல்ல கெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் ஏபிசி நம்பர் கொடுக்குறோம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி ஏபிசியில் என்ன வரப்போகுது, ரிசல்ட்டை எப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு நம்ம பார்த்துட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 080 ரிசல்ட் எடுத்திருக்காங்க. நேற்று நான் சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி நம்ம அந்த ட்ராக்கை பிடிக்க போகிறோம். பாருங்கள் 789 789 புரியுதுங்களா? 86 86 51 51 51. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 9 இருக்குங்களா? இந்த 9லேருந்து இல்லை இந்த 15லேருந்து இங்கே பாருங்கள் 152 152 9 9. இப்போது இங்கே முடிச்சுட்டு அதே நம்பரை வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துருக்கிறாங்க. இந்த 9 இந்த 9ஓட இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த 9லேருந்து 90 போயிடுச்சுங்களா? 90. இப்போது இந்த 2 இங்கே இருக்குங்களா, அந்த 2க்கு இந்த 9ஐ இணைச்சிருக்கிறாங்க. 29 29. இப்போது 92. இப்போது 20. இப்போது சி போர்டில் 0 இந்த டைப்பில் தான் வந்திருக்கு 0ன்ட்டு. இப்போது 8 எப்படி எடுத்திருப்பாங்க, இந்த 0 இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 08 08 வந்துடுச்சிங்களா? 0880 இப்போ முடிஞ்சிச்சிங்களா? ரிசல்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணி விளையாடினாலே போதுமானது. ஏன்னா அவசரப்பட்டு பே பண்ணி விளையாடுவதை விட ஒரு சில லாட்ரி ரிசல்ட்டுகளை பார்த்துட்டு கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம். சார்ட்டை பக்கத்தில் வச்சுக்கின்னு கொஞ்சம் நேரத்துக்கு யோசித்து நீங்கள் ரிசல்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ட்ராக்கை தான் நம்ம உட்காந்து பார்க்கும்போது இவ்வளோ ட்ராக் நம்மளுக்கு கிடைக்குது. அதுலேருந்து ஒரு நல்ல நம்பரை நம்ம கெஸ் பண்ண முடியும். சரி வாங்க ஏபிசி நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0க்கு இந்த 8 எடுத்திருக்காங்க. அப்போ இந்த 8க்கு என்ன நம்பர் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 82 வரலாமா? இந்த 82 082ன்னு இங்கே கண்டினியூ ஆகுமான்றது தான். அதனால் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்பர் 2 எடுக்கிறோம். 2 இல்லைன்னா 8, இந்த 8க்கு 7 எடுக்கலாமா, இல்லை இந்த 4க்கு 7 எடுக்கலாமான்றது இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள் 42 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 87 இருக்குது. ஆனால் 8க்கு 2 எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஆமாங்க 8க்கு 2 எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே 982 இருக்குது, 982 இங்கேயும் வரலாம், இல்லைன்னா இங்கேயும் வரலாம்ன்றது தான். இங்கே 042 இருக்குது, 042 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 87 இந்த கிராஸில் 87 வருமா, 087 வருமானது தான் நம்ம 7 எடுக்கிறோம். 2 7 ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 1 வர வாய்ப்பு இருக்குது. ஏன் 1 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 081 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 அடிப்படையாக இல்லைனாலும் 01 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 041 வர வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை ஒன்று இந்த பக்கமும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கமும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8-1 இப்படி வர வாய்ப்பு இருக்குனால 1ஐயும் ஒரு ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். உங்கள் கெஸ்ஸிங்குள்ளே பயன்படுதான்னு பாருங்கள். அடுத்த நம்பர் என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் தான். பி போர்டில் 8-4, ஏன்னா 0-4 நீங்கள் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, 8-4 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம 4 எடுத்திருக்கோம். ஏன்னா 2-0-4 வரலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம 4 எடுத்திருக்கோம். அதுக்காக தான் நம்ம 4 எடுக்கிறோம். ஒரு வேளை திரும்பவும் 8-7 பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, 7 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 7ஐயும் எடுத்துக்கிறோம். 2வும் வர வாய்ப்பு இருக்குனால ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இந்த பக்கமும் வர வாய்ப்பு இருக்குன்றதுனால 2வையும் நம்ம இந்த கெஸ்ஸிங்குள்ளே எடுக்கிறோம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி போர்டு தான். சி போர்டில் 2-0-9 வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9 திரும்பவும் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 0-9ன்னு வரலாம், 2-0-9ன்னு வரலாம். அதுக்காக 9 நம்ம மெயினான ஆப்ஷனாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0-4 சி போர்டில் 4 வரவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8-4ன்னு இப்படியோ வரலாம், இந்த பக்கமும் வரலான்றதுனால ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் நம்ம 4 திரும்பவும் சி போர்டுக்குள்ளே எடுக்கிறோம். இது இல்லாத பட்சத்தில் 6 பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 6 வர வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம 6ஐயும் எடுத்துக்கிறோம். 6 ஏன் வரணும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 6 2-6 இந்த 2 அடிப்படையாக வச்சு வரலாம், ஜம்ப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 8-6ன்னு வர வாய்ப்பு இருக்குது, 8-6ன்னு வர வாய்ப்பு இருக்குது. இது தாண்டி 5ன்றது எந்த போர்டுக்குள்ளே வரனாலும் வர வாய்ப்பு இருக்குது. 5ன்றது ஏ போர்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது, சி போர்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது, பி போர்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்பரை குறைக்க பார்ப்போம். ஏன்னா குறைக்கிற பட்சத்தில் ஒரு சரியான நம்பர் மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ்ஸிங் பண்ணுறோம், நீங்கள் இதை பார்த்து ஒரு நல்ல கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய சார்ட்டில் நீங்கள் நம்பரை தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கெஸ்ஸிங் பண்ணுறோம், அந்த நம்பரை சுருக்கிறோம், அதுலேருந்து நீங்கள் ஒரு நம்பர் எளிதாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம். சரி வாங்க ஏபிசியை நம்ம எழுதிடுவோம். 3 டிஜிட்டல் என்னென்னு பார்ப்போம், ஆல் போர்டு என்னென்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். பார்த்து பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.